ஜீப் எப்போது வருவார்? பாத்திமா பள்ளியிலிருந்து வந்தவுடன் அழ ஆரம்பித்து விட்டாள். வயிறு வலி என்று சொல்கிறாள். என்ன செய்ய? ஷஹனாவின் அழுகைதான் நஜீப் தொலைபேசியில் கேட்கிறார். அவளுக்கு பொதுவாகவே இப்படித்தான். பாத்திமாவுக்கு சிறிய உடல்நலக் குறைவு வந்தாலும் பெரிய பயம். இன்று ஆபீஸில் நிறைய வேலை இருக்கிறது. மாலை 7 மணிக்கு முன்பு வெளியேற முடியுமா என்று தோன்றவில்லை. நீ ஒரு விஷயம் செய் ஷஹனா. டாக்டர் ஷபீகை அழைத்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் செய். பிறகு ஒரு ஆட்டோவை அழைத்து மருத்துவமனைக்கு போ. நான் நேராக அங்கு வந்து விடுகிறேன் என்று நஜீப் சொன்னார். மனமில்லாவிட்டாலும் ஷஹனா ஒப்புக்கொண்டாள். பாத்திமாவுக்கு 11 வயது. திருமணமாகி 4 வருடங்கள் காத்திருந்த பிறகுதான் அவள் பிறந்தாள். அதனால் அவளுக்கு சிறிய வலி வந்தாலும் ஷஹனாவால் தாங்க முடியாது. ஷஹனா ஆட்டோ அழைத்து மருத்துவமனைக்கு சென்றாள். ஃபாத்திமா பிறந்தது முதல் டாக்டர் ஷபீக்கிடம்தான் காண்பிக்கிறார்கள். ஓபி டிக்கெட் எடுத்து டாக்டரின் அறை முன்பு உட்கார்ந்திருக்கும்போது நஜீப் அழைத்தார். ஷஹனா போயிருக்கியா? நஜீப், நாங்க இங்கே வந்துட்டோம். நீ இறங்கினியா? இல்லை, இப்போ இறங்குறேன். டாக்டரை பார்த்துவிட்டு அங்கேயே இரு. நான் வந்து மருந்து வாங்கிக்கிறேன். சரி நஜீப், சீக்கிரம் வா. போனை வைத்தவுடன் செவிலியர் கதவை திறந்து ஃபாத்திமா நஜீப் என்று அழைத்தார். ஆஹா, ஃபாத்திமா குட்டியா, என்னாச்சு? அப்பா வரலையா என்று கேட்டு டாக்டர் ஷபீக் பாத்திமாவை பிடித்து ஸ்டூலில் உட்கார வைத்தார். டாக்டர் பாத்திமாவுக்கு 2 நாட்களாக வயிறு வலி என்று சொல்கிறாள். இன்று பள்ளி முடிந்து வந்தவுடன் அழுது கொண்டிருக்கிறாள் என்று ஷஹனா சொன்னாள். பாத்திமா குட்டி, ஏன் ஒன்னும் பேசாமல் இருக்கிறாய் என்று கேட்டு டாக்டர் பரிசோதனையை தொடங்கினார். இங்கே தொட்டு பார்க்கும்போது வலிக்கிறதா என்று கேட்கும்போது பாத்திமா ஏதோ மறைப்பது போல் தோன்றியது. கண்கள், வாய், நகங்கள் ஆகியவற்றை பார்த்த டாக்டர், நான் ஒரு யூரின் டெஸ்ட் எழுதுறேன், அதை செய்துவிட்டு வா, பிறகு மருந்து எழுதுகிறேன் என்றார். ஒரு ஸ்லிப்பை கொடுத்தார். ஷஹனா அதை வாங்கி பாத்திமாவை பிடித்து வெளியேறினாள். ஹா, யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். சில நாட்களாக நீ பள்ளிக்கு எடுத்துச் செல்லும் தண்ணீரை கூட குடிக்கவில்லை என்று பாத்திமாவை திட்டிக்கொண்டே லேபுக்கு முன்னால் வந்தாள். லேப் டெக்னீஷியன் ஃபாத்திமாவின் டெஸ்டை பார்த்து டாக்டரை அழைத்து மீண்டும் உறுதி செய்தார். திரும்பி வந்து ஒரு பாட்டிலை கொடுத்தார். யூரின் கொடுத்து வெளியே காத்திருக்கும்போது நஜீப் அழைத்தார். எங்கே இருக்கீங்க ஷஹனா? நான் இங்கே வந்துட்டேன். நஜீப், நாங்க லேபுக்கு முன்னாடி இருக்கோம், இங்கே வா. 15 நிமிடங்களில் லேப் ரிப்போர்ட் கிடைத்தது. அதை எடுத்து டாக்டரின் ஓபி அறையில் சென்றபோது கூட்டம் குறைந்திருந்தது. ரிப்போர்ட் கவரை டாக்டரிடம் நீட்டினார். கவரை திறந்து பார்த்த டாக்டர் உணர்ச்சியற்ற முகத்துடன் ரிப்போர்ட்டை அவர்கள் முன்னால் வைத்தார். நஜீப் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்தார். டாக்டர், 11 வயது எங்கள் பொண்ணைத்தான் காண்பித்தோம். அவளுக்கா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்? நஜீப்பின் கேள்வியை கேட்டு ஷஹனா ரிப்போர்ட்டை பார்த்தாள். ஃபாத்திமா நஜீப், 11 வயது, யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ். கூல் டவுன் நஜீப், நாம் குழந்தையிடம் பேசலாம் என்று டாக்டர் சொன்னார். ஷஹனா நஜீபின் கையை பிடித்து கதறினாள். ஒரு தவறும் செய்யாத பாத்திமா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து அழுதாள். அழக்கூட முடியாமல் நஜீப் நாற்காலியில் சரிந்தார். டாக்டர், நாங்கள் அவளிடம் என்ன கேட்க வேண்டும்? எங்களுக்கு தெரியவில்லை, நீங்களே கேட்டு பாருங்கள் என்று சொல்லி நஜீப் ஷஹனாவை பிடித்து வெளியேறினார். டாக்டர் ஷபீக்கிற்கும் தெரியவில்லை தன் முன்னால் உட்கார்ந்திருக்கும் குழந்தையிடம் எப்படி கேள்வி கேட்க ஆரம்பிப்பது என்று. பிறகு அவர் கேட்டார், பாத்திமா குட்டி, யாராவது உன்னை தொந்தரவு செய்தார்களா? அவள் இல்லை என்று தலையாட்டினாள். அப்பாவும் அம்மாவும் இல்லாத போது யாராவது ஏதாவது செய்தார்களா? கொஞ்சம் யோசித்து பார். ஃபாத்திமா ஒரு வார்த்தையும் பேசாமல் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தாள். ஃபாத்திமா குட்டி, வயிறு வலி மாற வேண்டுமென்றால் டாக்டர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று டாக்டர் சிறு மிரட்டல் தொனியில் சொன்னார். அப்போது பாத்திமா ஒரு கணம் அதிர்ந்தது போல் தோன்றியது. சொல் குட்டி, அப்பாவும் அம்மாவும் இல்லாதபோது யாராவது உன்னை முத்தமிட்டார்களா அல்லது வேறு ஏதாவது செய்தார்களா? கேள்வியை கேட்டவுடன் பாத்திமா தலைகுனிந்து அழுதாள். அதைச் சொன்னால் அசீம் அண்ணா எல்லோரையும் சோற்றில் விஷம் கலந்து கொல்வேன் என்று சொல்லியிருக்கிறான். அசீம் அண்ணாவா? யார் அவன்? குட்டி, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், என்னிடம் மட்டும் சொன்னால் போதும் என்று டாக்டர் உறுதியளித்தார். பிறகு பாத்திமா எல்லாவற்றையும் சொன்னாள். அசீம் அண்ணா பெரியம்மாவின் மகன், 10ஆம் வகுப்பு படிக்கிறான். சில நாட்கள் முன்பு பாட்டிக்கு உடல்நலமில்லாமல் போனபோது என்னை பெரியம்மா வீட்டில் விட்டார்கள். அம்மாவும் பெரியம்மாவும் பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது டிவி பார்த்து கொண்டிருந்த என்னை அசீம் அண்ணா அறைக்கு அழைத்துச் சென்று ஏதோ செய்தான். வலி எடுத்து கத்திய போது வாயை பொத்தினான். தளர்ந்து கிடந்தபோது அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொன்னால் சோற்றில் விஷம் கலந்து மூவரையும் கொல்வேன் என்று சொன்னான்.
எல்லாவற்றையும் கேட்ட டாக்டர் பாத்திமாவை எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் உடைந்து போனார். குட்டி, வெளியே போய் உட்கார். அப்பாவிடம் மட்டும் இங்கு வரச் சொல். மருந்து எழுதி அப்பாவிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி அனுப்பினார். டாக்டர் சொன்னவற்றை கேட்ட நஜீப் எல்லாம் உடைந்தவனைப் போல கதறினார். நஜீப், இப்படியொரு கேஸ் வந்தால் அதை ரிப்போர்ட் செய்ய வேண்டும். ஆனால் நான் அப்படி செய்தால் இந்த குழந்தையை போலீசும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஒரு விளையாட்டு பொருளாக்கி விடுவார்கள் என்று டாக்டர் சொன்னார். வேண்டாம் டாக்டர், எங்கள் குழந்தையை மற்றவர்கள் முன்னால் கேலிக்கு உட்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. நீங்களே ஏதாவது தீர்வு கண்டுபிடித்து தாருங்கள் என்று கெஞ்சியபடி நஜீப் டாக்டரிடம் கைகூப்பினார். நீங்கள் ஷஹனாவுடன் பேசுங்கள். நான் என் கைனகாலஜிஸ்ட் நண்பரிடம் பேசி பதில் சொல்கிறேன் என்று சொல்லி டாக்டர் எழுந்தார். நஜீப்பை பார்த்தவுடன் ஷஹனா ஓடி வந்தாள். என்ன நஜீப், டாக்டர் என்ன சொன்னார்? யார் எங்கள் பொண்ணை என்று விசும்பியபடி கேட்டாள். ஷஹனா, நான் எல்லாம் சொல்கிறேன், இப்படி அழாதே. நம் குழந்தை எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. நம் அசீம் அவன். நஜீப், அசீம் அவனா? அவனுக்கு பாத்திமா தங்கை இல்லையா? நானும் அக்காவும் பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது பாத்திமாவை பார்க்க அசீமிடம் ஒப்படைத்தோமே, அந்த நேரத்தில் என் பொன்னை என்று கதறியபடி ஷஹனாவை நஜீப் தாங்கி பிடித்து நாற்காலியில் உட்கார வைத்தார். பாத்திமாவையும் சேர்த்து பிடித்து அந்த இருண்ட இடைவெளியிலெல்லாம் உடைந்து அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அரை மணி நேரம் கழித்து டாக்டர் வந்து அவர்களை அறைக்கு அழைத்தார். நஜீப், நீங்கள் இருவரும் பேசியிருப்பீர்கள் இல்லையா? நான் என் நண்பரிடம் பேசினேன். இன்று பாத்திமாவை இங்கே அட்மிட் செய்யலாம். இன்றே ஒரு ஸ்கேன் செய்ய வேண்டும். நாளை காலை டாக்டர் வந்து மருந்து கொடுப்பார். இந்த மருந்து அவளின் சிறிய உடலை எப்படி பாதிக்கும் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. அதனால் அட்மிட் செய்ய சொன்னேன். இப்போது நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருவரும் பதறினார்கள். பிறகு நஜீப் மெதுவாகச் சொன்னார். சார் சொல்வது போல் செய்கிறோம். எங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தால் போதும். அவளுக்கு ஏதாவது ஆனால் பிறகு நாங்கள் இருக்க மாட்டோம். 4 நாட்கள் கழித்து பாத்திமாவை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். போகும் முன் செக்கப்புக்கு வந்த டாக்டர் ஷவீக் ஷஹனாவிடமும் நஜீபிடமும் சொன்னார், நீங்கள் இருவரும் வெளியே சென்று நில்லுங்கள். ஃபாத்திமா குட்டியிடம் தனியாக ஒரு ரகசியம் பேச வேண்டும். நஜீபும் ஷஹனாவும் வெளியேறினார்கள். பாத்திமா குட்டி, இப்போ வயிறு வலி ஒன்றும் இல்லையே? இருக்கிறது என்றும் இல்லை என்றும் சொல்லாமல் அவள் தலைகுனிந்தாள். இனி இருந்தாலும் ஒரு வாரத்தில் மாறிவிடும். அங்கிள் மருந்து கொடுத்து விடுகிறேன். அசீம் அண்ணாவின் விஷயத்தை டாக்டர் அங்கிள் அப்பாவிடமும் அம்மாவிடமும் ஒன்றும் சொல்லவில்லை, சரியா? அதை கேட்டவுடன் பாத்திமாவின் முகம் தெளிந்தது. அவள் டாக்டரின் முகத்தை பார்த்து புன்னகைத்தாள். ஆனால் இனி அசீம் அண்ணாவோ வேறு யாராவது உன் உடலை தொட்டாலும் கூட அம்மாவிடம் சொல்ல வேண்டும், சரியா? தேவையில்லாமல் நாம் யாரையும் பயப்படக்கூடாது. நாம் தவறு செய்யவில்லையே, பிறகு ஏன் மறைக்க வேண்டும்? இப்போது நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிடு, நன்றாக படி. இனி அதை பற்றி மட்டும் யோசிக்க வேண்டும், கேட்டாயா? பாத்திமா குட்டியின் மனதிலிருந்தும் உடலிலிருந்தும் நான் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி டாக்டர் காற்றில் ஒரு சைகை செய்தார். அதை பார்த்து பாத்திமா குறும்புடன் சிரித்தாள்.